ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி வருகின்ற தமிழ் மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கில மாதம் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுகின்றார். மேசராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம். மேசராசியில் பிறந்தவனுக்கும் இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு பொருந்தும். அடிப்படையில் குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் ஆகும். இப்போ மிதுன ராசியில் ஒரு வருஷம் வந்துட்டார், இப்போ கடகராசிக்கு மாறுகின்றார். சரி, இந்த குரு பயிற்சி கடகராசியில் இருக்கும்போது எந்த விதமான பலன்களை கொடுப்பார் குரு பகவான்? அடிப்படையில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசிக்கு குரு பகவான் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிறந்த ஜென்ம ராசியிலிருந்து குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது உங்களுக்கு நன்மையை செய்வார் கோச்சார் ரீதியாக குரு பகவான். சரி, இப்போ 3ஆம் இடத்துல 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோச்சார் ரீதியாக குரு பகவான் சரியில்லை. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிறக்கும்போது அடிப்படையில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்து, அல்லது நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலையெல்லாம் நல்லபடியாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கமும் நடைபெற்றால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நடக்கின்ற கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம், இந்த 3மே நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும். கோச்சார ரீதியாக குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது நன்மையை செய்ய முடியாது என்றாலும் அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலை நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா, மேலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாருனாக்கா இந்த குரு பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கும். அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கோச்சார பலன்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பேசிக் ஜாதகம், அதாவது அடிப்படை ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா, கிரக நிலையெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா குரு பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு கடக ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம். அந்த வீட்டுக்கு குரு பகவான் உச்சநிலை அடையும் போது நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் குரு பகவான். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். ஆகவே கோச்சார் ரீதியாக குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த 4ஆம் இடத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படையில் குரு பகவான் சுபகிரகம் ஆவார். மேலும் கடகராசிக்கு உச்ச வீடாகும். அடிப்படையில் குரு பகவான் நீங்கள் பிறக்கும்போது நல்ல நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் குரு பகவான். 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது அடிப்படையில் ஜாத நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும், நீங்கள் கார் வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும்னா கூட இந்த 4ஆம் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் வாய்ப்புகளை கொடுப்பார். சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பையும், நீங்கள் கார் வாங்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த பலனையும் கொடுப்பார் குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது. ஏன்னா 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம். வீடு, வண்டி வாகனம், தாயாருடைய நலம் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடமாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கணும்னா அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்து, நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் குரு பகவான். இந்த குரு பயிற்சியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி.